Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து keys in DBMS part 2. So first அதுல நம்ம வந்து பார்க்க போறது வந்து composite key. Composite keyல இங்க என்ன definition கொடுத்திருக்காங்க? It is a primary key consisting of multiple attributes and not a single attribute is called a composite key. இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா யூசுவலா primary key இதான் நம்ம என்ன ஒரு சிங்கிள் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நம்ம அதை ப்ரைமரி கீன்னு சொன்னோம் அப்படின்னா அது நார்மல் ப்ரைமரி கீ. இப்போ நான் வந்து எனக்கு இதில் ப்ரைமரி இந்த ரிலேஷனில் எனக்கு ப்ரைமரி கீ ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? சிங்கிள் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? முடியாது. பட் ஆனால் நான் என்ன செய்யலாம், இந்த ஆட்ரிபியூட்டை கம்பைன் பண்ணி நான் இந்த ப்ரைமரி கீன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஸ்டாஃப் நேம் ஸ்டாஃப் சேலரியை என்னால் எடுக்க முடியாது, ஏன்னா நமக்கு வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குது. இப்போ நான் ஸ்டாஃப் நேம் ஸ்டாஃப் சேலரி ஸ்டாஃப் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறேன், இந்த மூணையும் கம்பைன் பண்ணால் கூட எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குது. இப்போ ஸ்டாஃப் நேம் ஸ்டாஃப் சேலரி ஸ்டாஃப் டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் ஹேண்டில்டு இருக்குது. இப்போ இந்த நாளையும் கம்பைன் பண்ணால் எனக்கு வந்து ப்ரைமரி கீ கிடைக்குது. அதாவது ஸ்டாஃப் நேம் ஸ்டாஃப் சேலரி staff department, course handled. ஸோ இப்போ இதுதான் வந்து எனக்கு ப்ரைமரி கீ. எனக்கு வந்து இது சிங்கிள் ஆட்ரிபியூட்டில் ப்ரைமரி கீ ஐடென்டிஃபை பண்ண முடியல, காம்பினேஷன் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸில் தான் எனக்கு ப்ரைமரி கீ கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனை வந்து இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காம்போசிட் கீன்னு சொல்லுவாங்க. அதான் வந்து a primary key comprising of multiple attributes and not a single attribute is called a composite key. சரியா? இப்போ surrogate key னா என்னன்னு பார்க்கலாம். It is unique for all the records in the table. It is updatable. It cannot be null. இதெல்லாம் general points. யூனிக், இங்கே யூனிக் இருக்குது, அப்டேட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்க முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மூணுமே வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எதுக்கும் சொல்லும், ப்ரைமரி கீக்கும் சொல்லும். அப்போ ஆக்சுவலி சரகேட் கீனா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ synthetic primary key when a new record is inserted automatically by the database and it is known as the surrogate key. For example, இப்போது நமக்கு ஒரு டேட்டா, இப்போ இந்த டேட்டா பேஸ் பார்க்குறீங்க, நமக்கு ஒரு நார்மல் டேட்டா பேஸ் இருக்குது, சரியா? இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நார்மல் டேபிளில் நம்ம என்ன சொல்லுவோம், இஎம்பி ஐடியை தான் வந்து ப்ரைமரி கீன்னு சொல்லுவோம். அது ப்ரைமரி கீன்னு சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும், ப்ரைமரி கீன்னு சொல்லும் போது சப்போஸ் நான் வந்து இங்கே வந்து நான் இஎம்பி ஐடி சொல்கிறேன், சரியா? இஎம்பி ஐடி சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும், 101 102 103 104ன்னு இருக்கும். அப்போ நான் வந்து இதை ப்ரைமரி கீன்னு சொல்லுவேன், ரைட்டா? இப்போது இந்த டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இஎம்பி ஐடியில் வந்து என்ன இருக்குது, எனக்கு வந்து இப்படி ஏபி ஏஎஸ் 103 பிஎஸ் 104ன்னு இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் ஒன்று நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் வந்து நம்ம வந்து இஎம்பி ஐடி எப்பயுமே ஒன்று இன்டீஜரில் இருந்தால் ஃபுல்லாக இன்டீஜரில் இருக்கும், இல்லை ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் இன்டீஜர் காம்பினேஷனில் இருந்தால் அது வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் டிஃபைன் பண்ணுற பொறுத்து இருக்குது, சரியா? ஸோ இஎம்பி ஐடி தான் வந்து நம்ம ப்ரைமரி கீன்னு சொல்லுவோம், கரெக்டாக? இப்போது இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரி காம்பினேஷன் எப்போ வரும், ஒன்று வந்தால் ஃபுல்லாக நம்பர்ஸ் மட்டும் வரும், ஒரு ஸ்டாண்டர்டாக எம்ப்ளாயி ஐடி ஆர்கனைசேஷன்லேருந்து டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு வேரி ஆகும். ஒரு ஆர்கனைசேஷனில் இப்படி இருந்ததுன்னா இன்னொரு ஆர்கனைசேஷனில் இப்படி இருக்கும். பட் எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இந்த ரிலேஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போது வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இவங்க வந்து இது ஒரு
பேங்க் டீட்டெயில்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இதை வந்து நான் யூனியன் பேங்க், அதாவது யூனியன் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை சொல்கிறேன் நான். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாயி அப்படி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இதை வந்து கார்ப்பரேஷன் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்கிறேன். which means ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து நமக்கு வந்து இப்போ பார்த்தோம் இல்லையா, பேங்க்ஸ் எல்லாம் ப்ரைவேட்டேஷன் ஆச்சு. ப்ரைவேட்டேஷன் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, யூனியன் பேங்க், ஆந்திரா பேங்க், அதுக்கப்புறம் ஏதோ கனரா பேங்க், ஒரு 3 பேங்க்கை மர்ஜ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்ன ஆச்சு, அங்கே வந்து எல்லாருக்கும் எம்ப்ளாயி இருந்தாங்க. அங்கேயும் எம்ப்ளாயி டேட்டாபேஸ் நமக்கு இருக்குது. ஸோ அவங்க எம்ப்ளாயி ஐடி வந்து வேறு ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்கும். இப்போ அவங்க வந்து கிளப் பண்ணும்போது, மர்ஜ் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ அவங்க எல்லோரும் ஸ்டாண்டர்டாக யூனியன் பேங்க் கீழே தான் வேலை பார்ப்பாங்க. ஸோ எல்லாமே ஆந்திரா பேங்க்கும் சரி, இல்லை கனரா பேங்க், கார்ப்பரேஷன் பேங்க்கும் சரி, எல்லாத்தையும் நம்ம மர்ஜ் பண்ணோம் யூனியன் பேங்க்கு கீழே. அப்போ யூனியன் பேங்க்கில் இருக்கிற எம்ப்ளாயி ஐடி ஒரு ஃபார்மேட்டில் இருந்திருக்கும், ஆந்திரா பேங்க்கில் இருக்கிற எம்ப்ளாயி ஐடி ஒரு ஃபார்மேட்டில் இருந்திருக்கும், கார்ப்பரேஷன் பேங்க்கில் இருக்கிற எம்ப்ளாயி ஐடி ஒரு ஃபார்மேட்டில் இருந்திருக்கும். இல்லை நான் இப்படி கூட சொல்லலாம், கார்ப்பரேஷன் பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பர் எனக்கு ஸ்டார்டிங் வந்து CORPன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஆந்திரா பேங்க்கில் இருக்கும்போது ஆந்திரா பேங்க்கில் இருக்கிற சம்திங் இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய அக்கௌண்ட் நம்பர் இதோட போட்டு சம் நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எனக்கு வந்து யூனியன் பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் வந்து இந்த இதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், இது 3மே வெவ்வேறு ஃபார்மேட்டு. இப்போ இது எல்லாமே யூனியன் பேங்க்கு கீழே வருது. அப்போது நான் என்ன பண்ண முடியும், இதை வந்து நான் யூனியன் பேங்க் டேட்டா பேஸில் ப்ரைமரி கீயாக செட் பண்ணியிருப்பேன். இது ஆந்திரா பேங்க் டேட்டா பேஸில் ப்ரைமரி கீயாக செட் பண்ணியிருப்பேன். இது கார்ப்பரேஷன் பேங்க் டேட்டா பேஸில் ப்ரைமரி கீயாக செட் பண்ணியிருப்பேன். இப்போ நான் அதை மைக்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இனிஷியலாக எல்லாருக்கும் வந்து மர்ஜ் பண்ணிட்டு தான் நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் மாறும். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ மர்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே ப்ரைமரி கீழே வந்தால், இது ப்ரைமரி கீழே ஆட் ஆனால் இதெல்லாம் செல்லுமா, செல்லாது. ஏன்னா எல்லாருமே வேறு ஃபார்மேட்டில் இருக்குது. இது எல்லாமே நான் மர்ஜ் பண்ணும்போது, கம்பைன் பண்ணும்போது ஒரு டேட்டாபேஸ், நான் ஒரே டேட்டாபேஸ்ன்னு சொல்ல முடியாது. ஃபார்மேட் இது எல்லாமே வேறு ஃபார்மேட்டில் இருக்குது. பட் நான் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த EMPIDயோ இல்லை இது அக்கௌண்ட் நம்பர் வந்து ப்ரைமரி கீ ஆகுமா, ஆகாது. அப்போ அந்த டைம் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் சரோகேட் கீன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அந்த சரோகேட் கீ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக, அதாவது இதில் வந்து இந்த சீரியல் நம்பர் தான் வந்து சரோகேட் கீ. ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே எல்லாமே வேறு ஃபார்மேட்டாக இருக்குது. ஸோ அந்த சரோகேட் கீ வந்து சீரியல் நம்பர். அந்த சீரியல் நம்பர் வந்து எப்போ வந்து இதுவாகும் அப்படின்னா, ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்லி வந்து அது வந்து டேட்டா பேஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கும். இப்போ நார்மலாக நம்ம ப்ரைமரி கீ க்ரியேட் பண்ணும்போது SQL query கொடுக்குறோம். அதே மாதிரி ஃபாரின் கீ க்ரியேட் பண்ணும்போது SQL கீ கொடுக்கணும். பட் சரோகேட் கீ வந்து நம்ம வந்து query கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டேட்டா பேஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது இன்சர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆட்டோ கமாண்ட் யூஸ் பண்ணி அதுவே வந்து நம்ம query கொடுக்க தேவையில்லை. ஆட்டோ கமாண்ட் யூஸ் பண்ணி எப்போல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆட் ஆகிட்டு போதோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த சீரியல் நம்பர் கொடுத்த இல்லையா, இந்த சீரியல் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு போகும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆர்கனைசேஷன்ஸில் வந்து சரோகேட் கீ வந்து இன்டீஜர் ஃபார்முலா தான் இருக்கும். ஏன்னா இட் இஸ் ஜென்ரேட்டட் automatically or inserted automatically by the database. சரியா? அப்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுதான். ஸோ இதிலோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், சரோகேட் கீ யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து இப்போ ப்ரைமரி கீ வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு SQL query எழுதணும். ப்ரைமரி கீக்கு ஒரு தனியாக வந்து ஒரு
க்ரியேட் பண்ணும்போது ஒரு தனி காலம் கொடுக்குறோம், அதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஐ மீன் க்ரியேட் அதுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு என்ன சொல்கிறது, இட் இஸ் அ பேர்டன் தான். சம்டைம்ஸ் ஒரு thousands ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும்போது இட் இஸ் அ பேர்டன். பட் ஆனால் சரகேட் கீ வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது இல்லை இல்லையா, டேட்டாபேஸில் டேட்டாபேஸில் நம்ம ஆட்டோ கீ யூஸ் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிறது தான். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து அது ஒரு அட்வான்டேஜு. இதில் சரகேட் கீயோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம காலம் வந்து எக்ஸ்ட்ரா காலமாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஆகணும். சரியா? ஸோ இதுதான் வந்து சரகேட் கீ. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இது வந்து யூஸ்வலாக வந்து எக்ஸாம்ஸில் நமக்கு கேட்க மாட்டாங்க. பட் எங்கேயாவது இன்டர்வியூ போனீங்க அப்படின்னு சொன்னால் சரகேட் கீன்னு சொன்னால் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறது வந்து பேங்க் ப்ரைவேட்டைசேஷனில் நமக்கு வந்து இந்த இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து சரகேட் கீ. சரியா? இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு இதை சொல்ல மாட்டேன். இது ஏன் சிந்தட்டிக் ப்ரைமரி கீன்னு சொல்கிறாங்க? யூஸ்வலாக ப்ரைமரி கீங்கிறது யூசர் அல்லது நம்ம டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் க்ரியேட் பண்ணுறது. பட் சிந்தட்டிக் அப்படிங்கிறனால நம்ம இதை query மூலமாக க்ரியேட் பண்ணலை, டேட்டாபேஸில் ஆட்டோ கீ கொடுத்து அதை ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணுறதுனால இந்த சிந்தட்டிக் ப்ரைமரி கீங்கிற கீவேர்ட் வந்திருக்கு. சரியா? இப்போது நேச்சுரல் கீ. A natural key is a column or set of columns that already exist in the table and uniquely identify a record in the table. So, natural key na என்ன? it is similar to primary key. இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது இந்த ரிலேஷனில் நான் ப்ரைமரி கீயை நான் ஏதாவது செட் பண்ணணுமா அப்படின்னா இதில் என்ன சொல்லுவீங்க? EMP-ID இருந்தால் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணுவோம். பட் இந்த ஆதார் இதில் வந்து எனக்கு வந்து ப்ரைமரி கீ வந்து செட் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்கலி இந்த டேட்டாபேஸில் வந்து ஆதார் நம்பர் இருக்குது. ஸோ ஆதார் நம்பர் இருக்கிறதுனால வந்து நான் வந்து இண்டிவிஜுவலாக query கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் ஆதார் நம்பர் வந்து கண்டிப்பாக யூனிக்காக தான் இருக்கும். ஸோ இந்த ரிலேஷனுக்கு நான் வந்து ப்ரைமரி கீ செட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆதார் நம்பர் எனக்கு யூனிக்காக தான் இருக்கும். சப்போஸ் இங்கே ஆதார் நம்பருக்கு பதிலாக EMP-ID இருந்ததுன்னா, எம்ப்ளாயி ஐடி இருந்ததுன்னா எனக்கு அப்பையும் வந்து ப்ரைமரி கீ செட் பண்ண தேவையில்லை. எப்போ எனக்கு செட் பண்ணணும்? எனக்கு ஏதாவது யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் ஐ கேன் ஜஸ்ட் ஏதாவது இது பண்ணும்போது ஐ கேன் கோ ஃபார் ப்ரைமரி கீ. பட் இதில் வந்து டிஃபால்ட்டாக எல்லாத்துக்கும் ஆதார் நம்பர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க ஆதார் நம்பர் சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து எனக்கு நேச்சுரல் ப்ரைமரி கீ. பட் இதுலேயும் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. இப்போ நான் ஆதார் நம்பர் எல்லார்கிட்டையும் ஆதார் கார்டு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் ஆதார் கார்டு சில எம்ப்ளாயீஸ்ட்டு இல்லாமல் இருக்கலாம். அப்போது கண்டிப்பாக இந்த காலமில் வந்து நல் வரும். அந்த டைமில் எனக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது ப்ரைமரி கீ எஸ்கியூஎல் query மூலமாக செட் பண்ணணும். சரியா? ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் கீ. ஜஸ்ட் இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் த டேபிள் அண்ட் யூனிக்லி ஐடென்டிஃபை ரெக்கார்ட். நம்ம வந்து இது ப்ரைமரி கீன்னு செட் பண்ண தேவையில்லை. நமக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாருக்கும் இது யூனிக்காக இருக்குது. கண்டிப்பாக இதுதான் வந்து ப்ரைமரி கீயாக இருக்கணும். ப்ரொவைடட் அந்த காலம் வந்து நமக்கு நல்லா இருக்கக்கூடாது. சப்போஸ் நமக்கு இது நல்லா இருக்கும், கண்டிப்பாக ஆதார் நம்பர் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் எல்லா எம்ப்ளாயீஸ்ட்டும் இருக்கும். பட் நம்ம வெளியில் வேறு ரிமோட் ஏரியாஸில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்னும் அந்த வில்லேஜ் சைட்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிலவங்ககிட்ட வந்து ஆதார் நம்பர் இருக்காது. அப்போது கண்டிப்பாக அங்கே நல் வரும். ஸோ அப்போது அதை நான் வந்து நேச்சுரல் ப்ரைமரி கீன்னு சொல்ல முடியாது. கடைசியாக பார்க்க போகிறது வந்து யூனிக் கீ. இட் இஸ் யூனிக் ஃபார் ஆல் த ரெக்கார்ட்ஸ் இன் த டேபிள். ஸோ யூனிக்னாலே உங்களுக்கு தெரியும். It is non-updatable. It may have a null value. So best example Aadhaar number. So
இட் இஸ் யூனிக் ஃபார் ஆல். ஆமாம், எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் வந்து யூனிக் நம்பர் இருக்கும். இதில் வந்து நல் வேல்யூஸ் அலோட், வேறஸ் ப்ரைமரி கீஸில் ஸ்ட்ரிக்ட்லி நல் வேல்யூஸ் நாட் அலோடு. ஓகேவா? இட் இஸ் நான் அப்டேட்டபிள்னு சொல்கிறாங்க. ஏன் இட் இஸ் நான் அப்டேட்டபிள்? இப்போ உங்களுக்கு ஆதார் கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி உங்களுக்கு டூப்ளிகேட் ஆதார் கார்டு கிடைக்கும் வித் த சேம் ஆதார் நம்பர். ஸோ அதனால் வந்து இதை அப்டேட் பண்ண முடியாது. ஆர் உங்கள் பேன் கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து புதுசாக பேன் கார்டு ஜென்ரேட் பண்ண முடியாது. இருக்கிற இதை தான் ஏற்கனவே கொடுத்ததை தான் அவங்களால கொடுக்க முடியும். அதனால இட் இஸ் நான் அப்டேட்டபிள். சரியா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபாரின் கீனா என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.